அந்த தொல்லியல் துறையே செஞ்சி கோட்டையை உருவாக்கியது ஆனந்தக்கோன் என்ற வரலாற்றை அந்த இடத்துல கல்லாவே போச்சு. அது தமிழ் மன்னனால் உருவாக்கப்பட்ட கோட்டையை மராட்டியர்களால் அமைக்கப்பட்ட கோட்டை என சொல்வதை தான் யாதவ மக்கள் இயக்கமும் தமிழக மக்களும் எதிர்க்கிறார். யார் செய்த சூழ்ச்சியால் அந்த பெயர் அதுதான் சார் சொல்ல வரேன். இது தமிழக அரசும் மத்திய அரசும் இப்போ மராட்டியர்கள் கட்டிய கோட்டையின் போது எதை கொண்டு வந்தோம் சேப்பா? மராட்டியர்கள் பேர் தான் வரும். பாமக ராமதாஸும் உரிமை கொண்டாடுவதாக ஒரு தகவல், அது குறித்து உங்க பாட்டாளி மக்கள் கட்சி செஞ்சி கோட்டை நடந்து கொண்ட விதம் எங்களை புண்படுது. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் உள்ள செஞ்சி கோட்டையை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ என்ற நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த கோட்டைக்கு மராட்டிய மன்னர் கோட்டை என்றும் பெயரிடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த கோட்டையை யாதவ சமூகத்தை சேர்ந்த ஆனந்த் கோன் என்பவர்தான் கட்டியதாக ஒரு வரலாற்று தகவலும் இடம்பெற்றுள்ளது. இது குறித்து யாதவ மக்கள் இயக்கத்தின் தலைவர் ராஜாராம் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இது குறித்து விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இப்போ செஞ்சி கோட்டையில் மராட்டிய மன்னர் கோட்டை என்று பெயரிடப்பட்டுள்ளது. ஆனால் நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் ஆனந்த் கோன் தான் இந்த கோட்டையை கட்டியதாக சொல்கிறீங்க. அதுக்கான வரலாற்று பூர்வமான தகவல் உங்கள்கிட்ட இருக்கா சார்? இருக்குது சார். சார் இது நேற்றோ இன்றைய கட்டமைச்ச கோட்டை இல்லை. இது 1000 ஆண்டுகளை கடந்த கோட்டை. செஞ்சி கோட்டை என்பது 1000 ஆண்டுகளை கடந்த கோட்டை. இது ஒரு 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோட்டை. இதை இது ஒரு வரலாற்று சுவடு. இது ஒரு பேசும் பொருள், ஒரு வரலாற்று சுவடு. இந்த வரலாற்று சுவடு உருவாக்கியவர்களை நாம் மறக்கக்கூடாது. ஆனால் நான் சொல்லலை இந்த வரலாறு. இப்போ எனக்கு 45 வயசு தான் ஆகுதுங்க. நான் சொல்லலை வரலாறு. அது 1000 ஆண்டு அந்த கோட்டை. நான் 1984 9ஆம் வகுப்பு படிக்கும்போது அன்னைக்கு அப்போ படித்த அனைவருக்கும், இப்போ நீங்கள் நானும் யார் படிச்சிருந்தாலும் தமிழ் வரலாற்று புத்தகத்தில் வரலாறு இடம்பெற்றிருக்கிறது. இந்த தகவலை நான் ஏதோ டிவிக்காகவோ இல்லை உங்களுக்காக நான் பேசலை. இந்த வரலாற்று சுவடுகளை தமிழக அரசால் நடத்தப்படும் பாடநூல் திட்டத்தில் வரலாற்று சுவடாகவே இடம்பெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்திய தொல்லியல் துறை இன்றைய கண்டுபிடிப்புகளை, வரலாற்று சுவடுகளை தேடி உண்மைகளை வெளிக்கொண்டு வருவது இந்திய தொல்லியல் துறை. அந்த தொல்லியல் துறையை செஞ்சி கோட்டையை உருவாக்கியது ஆனந்தக்கோன் என்ற வரலாற்றை அந்த இடத்துல கல்லாவே வச்சிருக்காங்க. இதை நான் கல்வெட்டு அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, செஞ்சி கோட்டையை யுனெஸ்கோ பாரம்பரியமாக சின்னதை நம்ம வரவேற்கிறோம், அதை பாராட்டுறோம். ஏன்னா நம் தமிழ் மண்ணின் கோட்டை உலகம் முழுக்க ஒரு பரவலாக மக்கள் மத்தியில் போய் சேரும்போது நமக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் அதை தமிழ் மன்னனால் உருவாக்கப்பட்ட கோட்டையை மராட்டியர்களால் அமைக்கப்பட்ட கோட்டை என சொல்வதை தான் யாதவ மக்கள் இயக்கமும் தமிழக மக்களும் எதிர்க்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது தமிழ் மன்னால் உருவாக்கிய கோட்டை. இது தமிழ் மண். இது தமிழர்கள் பாரம்பரியமாக வாழ்ந்த மண். அப்படிப்பட்ட மண்ணில் பல மன்னர்கள் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க சார். இப்போ செஞ்சி என்பது ஒரு நகரம். அந்த நகரத்தில் இந்த கோட்டையை கட்டுவதற்கு முன்பு பல மன்னர்கள் ஆட்சி புரிஞ்சிருக்கிறாங்க. அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் ஆனந்தக்கோன் என்பவர் 1190 இந்த கோட்டையை கட்டமைக்கிறார். இந்த கோட்டையை கட்டுகிறார். செஞ்சியில் ஒரு கோட்டையை கட்டி மன்னராட்சி செய்கிறார். ஆனந்தக்கோன், வலியக்கோன், புலியக்கோன், கோனேரிக்கோன், கோவிந்தக்கோன் 300 ஆண்டுகள் இந்த செஞ்சி கோட்டையை ஆட்சி செய்கிறாங்க யாதவ சமூகத்தினர். மன்னர்கள், யாதவ மன்னர்கள் சார். அதாவது சார், கல்வெட்டில் இந்திய தொழில் துறையை கோனார் வம்சத்தால் உருவாக்கப்பட்ட கோட்டை ஆனந்தக்கோன் கோட்டை என்ற வரலாற்று சூழல் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, ஒரு மெக்கிசன், பிரெஞ்சு மன்னன் மெக்கிசன் என்ப ஒரு மன்னன் இன்னைக்கு கூட பாண்டிச்சேரி அந்த பிரெஞ்சு இதில் கண்காட்சி இதை புத்தகம் இருக்குது. நாங்கள் ஒரு புத்தகம் வச்சிருக்கிறோம். அவர் உருவாக்கிட்டு போயிருக்கிறார். இந்த கோட்டையை யார் கட்டமைச்சாங்க அப்படின்ற ஒரு வரலாற்று சூடை உருவாக்கிட்டு போயிருக்கிறார். இப்படி பல வரலாற்று சூடு இருக்கிறது. அதை தாண்டி நீங்கள் செஞ்சி கோட்டைக்குள்ளே போனீங்கன்னா அங்கே பழைய காலத்து கல்லுகள் இருக்குது. கல்லில் செதுக்கி வச்சிருக்கிறார். கல்வெட்டுகள் இருக்குது.
அந்த ஆதாரங்கள் இருக்கிறது. ஏதோ ஏனோ தானோன்னு போகிற போக்கில் இது நான் கட்டின கோட்டை அப்படின்னு ஒரு தவறான ஒரு வார்த்தையை நம்ம வந்து பேசிட்டு போனால் உண்மைதான், தவறு தான். நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல போய் பேசினா அடிபட்டுருவோம். இது தமிழ் மன்னன் ஆனந்த கோன் வம்சாவளியால் உருவாக்கப்பட்ட கோட்டை. இந்த கோட்டையை யுனெஸ்கோ நிறுவனம் மராட்டியர் கோட்டை என்று அறிவித்ததை யாதவ மக்கள் இயக்கம் வன்மையாக கண்டிக்கிறது. இந்த தகவலை வந்து யார் கொடுத்தது? அவங்களுக்கு தமிழக அரசு கொடுத்ததா? எங்கிருந்து தகவலை கலெக்ட் பண்ணி யுனெஸ்கோல இருந்து ஒரு நபர் இங்க வந்தாங்க இல்லையா? அப்ப கல்வெட்டு இருந்திருக்கும் இல்லையா? அதுதான் சார், அதுதான் வந்தாங்க, சுற்றி கோட்டையை பார்க்குறாங்க, கூட இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் இந்திய தொழில்துறையார் அந்த இடத்துல இங்கிலீஷு தமிழில் மிக விளக்கமாக கல்வெட்டு இருக்கிறது. அப்படி இருந்த கல்வெட்டை பார்த்துட்டு போய் எதன் அடிப்படையில் யுனெஸ்கோ வந்து இது மராட்டியர் கோட்டை அறிவிச்சாங்கன்றது எனக்கு தெரியல. அந்த யுனெஸ்கோ அதிகாரிகள் செஞ்சி கோட்டைக்கு வந்த போது நீங்க கூட நான் போல நமக்கு தகவல் தெரியாது, நம்ம போகல. அதை தாண்டி நாக்கிய மன்னர்கள், தேசிய ராஜா, கர்நாடகாவிலிருந்து ராஜா, இப்படி பல மன்னர்கள், ஆற்காடு நவாப், இப்படி பல மன்னர்கள் மாறி மாறி ஆண்டு இருக்கிறாங்க. செஞ்சி கோட்டையை ஆனந்த கோணை தவிர்த்து வேறு யாரும் ஆளவில்லைன்னு யாரும் சொல்லலை. கடைசி ஆண்டது யாரு? ராஜா தேசிங். கடைசி 6 மாசம் ராஜா தேசிங் ஆனான்னு சொல்றாங்க. இப்ப அதே வரலாறு ஆகி போச்சு. அவன் என்ன சொல்றான்? இது ராஜா தேசிங் கோட்டை. ஆமா, அந்த வரலாறை சொல்லிட்டான். இப்போ ஒரு தவறான வரலாறு இந்த மக்களுக்கு சொல்லப்படுகிறது. அதுதான் நாங்கள் தப்புன்னு சொல்லுவோம். அந்த வரலாற்றை உண்மையான வரலாறு எதுவோ இந்த மக்களுக்கு அந்த வரலாறை சொல்லுங்க. இந்த கோட்டையை உருவாக்குனது யாரு? அப்போ இந்திய தொழில்துறை சொன்னது பொய்யா, இல்லை தமிழ் பாடப்புத்தகத்தில் வரலாற்று புத்தகத்தில் வந்தது பொய்யா? அதை தாண்டி அந்த செஞ்சியை சேர்ந்த மண்ணின் மைந்தர்களை கடந்து நான் செஞ்சிக்கோட்டைக்கு போயிருந்தேன் சார். செஞ்சிக்கோட்டைக்கு போயிட்டு சுற்றி பார்த்தோம். ஏன்னா நமக்கு ஒரு ஆதாரம் தேவை அப்படின்னு போய் பார்க்கும்போது, அப்போ உள்ளே போகும்போதே அந்த பகுதியில் விவசாயம் பண்ணுறவங்க, ஏன்னா அந்த செஞ்சிக்கோட்டைக்குள்ளே விவசாய நிலம் நிறைய இருக்குது. அது அப்படி உள்ளே போகும்போது நான் போய் கேட்டேன், ஐயா அந்த கோட்டையை வந்து மராட்டிய கோட்டைன்னு அறிவிச்சிருக்காங்க, இது எப்படின்னு? இல்லைங்க, எங்கள் தாத்தா எங்கள் முப்பாட்டெல்லாம் கூட சொல்லிட்டு போனது ஆனந்த கோன் வந்து இதான் அதை கட்டினாரு, கோனார் வம்சத்துக்காரர் தான் கட்டினாங்கன்னு சொன்னாங்க. அது என்னன்னு தெரியல, இப்போ திடீர்னு மராட்டிய கோட்டைன்றாங்க, ஒன்றும் புரியல அப்படின்னு இந்த செஞ்சி பகுதி மக்களே வியப்பில் ஆள்றாங்க. இப்போ யார் செய்த சூழ்ச்சியால் அந்த பேர் மாற்றம்? அதுதான் சார் சொல்ல வரேன். இது வந்து தமிழக அரசும் மத்திய அரசும் இணைந்துதான் இந்த உண்மையை மறைத்து என்ன சார், இப்போ ஒரு இடத்துக்கு போறோம்னா எந்த தகவல் அடிப்படையில் யுனெஸ்கோ வந்து இதை மராட்டிய கோட்டை அறிவிக்கிறாங்க? இப்போ எங்களுக்கு ஒரு சந்தேகம், இப்போ இதில் தேர்தல் வரப்போகுது, நான் சொல்கிறது தேர்தல், மராட்டியில் தேர்தல் வரப்போகுது, மத்திய அரசு அவங்க சந்தோஷப்படணும் கூட தான் அதை அறிவிச்சுட்டு போயிருக்கலாம் சார். மராட்டியர்கள் அமைக்கப்பட்ட 12 கோட்டைகளை யுனெஸ்கோ வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. அதில் ஒன்று தான் செஞ்சி கோட்டைன்னு சொல்கிறாங்க. ஆனால் மீதி 11 கோட்டை எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அது மராட்டியத்தில் தான் இருக்குது சார். மராட்டிய மன்னர்கள் செஞ்சி ஆண்டாங்க, நாங்கள் மறுக்கலை. ஆனால் கோட்டையை கட்டியது ஆனந்த கோன். ஆனால் அந்த 11 கோட்டையோடு இந்த 12வது கோட்டையாக சேர்த்துட்டாங்க. அதுதான் சார், அதுதான் சொல்ல வரும். 12 கோட்டையில இது ஒரு கோட்டையை சேர்த்துட்டாங்க. அந்த வரலாறு அங்கேயும் தமிழன் மறைக்கப்பட்டு உள்ளான். தமிழர்கள் அதுதான் சார். இப்போ நீங்க சொன்ன தமிழன் உண்மையான வரலாறு, போர்க்குணம், அந்த கலாச்சாரம் எல்லாம் மறைக்கப்படுகிறது. அதுதான் அதுக்கு காரணம் யாரு? தமிழக அரசு தானே காரணம். தமிழக அரசு தகவல் வாங்கி இருப்பாங்களா? தமிழக அரசு இப்ப நாங்கள் முதல்ல தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம். தமிழக அரசு இந்த அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் முதல்ல இது வரைக்கும் வாய் திறந்து பேசல. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தமிழ் மக்களுக்காக வாழ்றோம்னு நினைக்கிறோம், இந்தி எதிர்க்கிறோம், மற்ற மொழி எதிர்க்கிறோம். ஆனால் பாரம்பரியமா இருக்கின்ற தமிழ் மன்னனால் உருவாக்கப்பட்ட செஞ்சி கோட்டையை மராட்டியர் கோட்டை தான் என்று யுனெஸ்கோ அறிவித்த போது தமிழக முதல்வர் இன்னும் வாய்மொழிதான் இருக்கிறார். ஏன் அதுக்கு வாய் திறக்க மாட்டாரு? தொகுதி எம்எல்ஏ அமைச்சராக இருந்தாரு செஞ்சி மஸ்தான். அவர் என்ன பண்ணியிருந்தாரு சார்? இது அறிவிச்ச உடனே அவர் பட்டாசு வச்சு கொண்டாடினார், நன்றி சொன்னார். நான் 2 நாள் பொறுத்து போனேன். ஐயா, இந்த பகுதியில் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் இப்போ தான் இருக்கிறீங்க, இந்த பகுதியிலே பிறந்து வளர்ந்தவங்க, இந்த வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியும், அமைச்சராகவும் இருந்திருக்கு. அமைச்சர் இதை நீங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால், இல்லை நான் முதல்வர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு அவர்கிட்ட ஒரு கடிதம் கொடுத்துருக்குறேன். பொதுப்பணித்துறை அமைச்சர்கிட்ட ஒரு கடிதம் கொடுத்துருக்குறேன். முதல்வருக்கும் நேரடியாக ஒரு கடிதம் அமைச்சிருக்கிறேன். யுனெஸ்கோவுக்கும் ஒரு லெட்டர் போட்டிருக்கிறோம். இந்திய தொழில்துறைக்கும் கடிதம் அமைச்சிருக்கிறோம். இப்போ எல்லாத்துக்கும் கடிதம் அமைச்சிருக்கிறோம். தொழில் துறையிலிருந்து எங்களுக்கு ஒரு கடிதம் வந்திருக்குது. என்ன கடிதம் வந்திருக்குதுன்னா, இது வந்து தமிழக அரசு செய்யலை, இந்திய தொழில்துறை மத்திய அரசு தான் செஞ்சிருக்கு, அதுக்கு நாங்கள் முறையாக கடிதம் அமைச்சிருக்கோன்னு சொல்லி தமிழக தொழில்துறையிலேருந்து எங்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்துருக்குறேன். அப்போ ஒட்டுமொத்தமாக செஞ்சி கோட்டையை யாதவ மன்னர்கள் ஆண்ட ஆண்டுகள் எவ்வளோ?
300 ஆண்டுகள் 300 ஆண்டுகள் 300 ஆண்டுகள் தொடர்ந்து 300 ஆண்டுகள் தொடர்ந்து 300 ஆரம்பத்துல இருந்து. ஆமா. ஆ 1190 இருந்து 1340 வரைக்கும் தொடர்ந்து அவங்க அந்த வம்சாவளிகள் தான் அவங்க தான் ஆள்றாங்க. அதன் பிறகு ஆண்டது அதுக்கப்புறம் பல மன்னர்கள், மராட்டியர்கள் வந்தாங்க, பிரின்சுக்காரங்க வந்தாங்க, நவாப்ஜான் வந்தாரு, தேசிங்க ராஜா வந்தாரு, நாயக்க மன்னர்கள் வந்தாங்க. பல மன்னர்கள் மாறி மாறி ஆட்சி புரிஞ்சாங்க. ஆனா நம்ம சொல்றது என்னன்னு கேட்டா, செஞ்சி கோட்டையை கட்டி ஆண்ட மன்னர் யார்? அதிக ஆண்டுகள் ஆண்ட சமூகம் யாரு? யாதவ சமூகம். யாதவ் தான். யாதவர் தான். 300 ஆண்டுகள் 300 ஆண்டுகள் வம்சாவளிகள். அவரோட தொடர்ந்து வம்சாவளிகள் தான். அவரோட வம்சாவளிகள் தான் ஆடுது. அதுல முதல் மன்னர் வந்து ஆனந்த கோன். அவர் தான் அந்த கோட்டையை கட்டுறாரு. அவர் தான் ஆட்சி செய்யறாரு. அதன் பிறகு அவருடைய சமூகத்தை சேர்ந்தவங்க தான் மன்னராக ஆள்றாங்க. 300 வருஷம் ஆள்றாங்க. அதன் பிறகு தான் வந்து அதுக்கப்புறம் போர் அடுத்து ஆட்சி புரியுறாங்க, போர் புரியுறாங்க. வேற ஒரு மன்னர், நாயக்க மன்னர் வராரு, மராட்டியர் வராரு, பிரின்சுக்காரர் வராரு, ஆர்காட் ஜவாப் வராரு, தேசிங்க ராஜா வராரு. பல மன்னர்கள் மாறி மாறி வர்றாங்க. ஆனா அங்க கல்வெட்டுல வந்து அந்த கோட்டையை கட்டியது வந்து அதிகாரப்பூர்வமாக நான் சொல்லலை. இந்த இந்தியாவில் இருக்கின்ற பல நூற்றாண்டுகள் கடந்த சொற்களை இப்ப இருக்கிற மக்களுக்கு எடுத்து உரைப்பது இந்திய தொல்லியல் துறை. அந்த தொல்லியல் துறையை மிக தெளிவாக ஆராய்ச்சி செய்து அங்க கல்வெட்டு வச்சிருக்காங்க. இது கோனார் வம்சம் ஆனந்த கோனாரால் உருவாக்கப்பட்ட கோட்டை செஞ்சி கோட்டைன்னு விளக்கம் வச்சிருக்காங்க. ஆனா விளக்க வைத்திருந்தோம் ஆனா மராட்டிய மன்னர்ல கட்டப்பட்ட கோட்டை ஒரு பொய்யான தகவலை அங்க கொடுத்திருக்காங்க. பொய்யான தகவலை இது உலகத்து முழுக்க போய் சேர்த்துட்டாங்க. ஏன்னா இது எதிர்காலத்துல அப்படி ஒரு பேர் மராட்டியர் கோட்டையை மாறிடும். அதுதான் நாங்க தப்புன்னு சொல்ல வரோம். சார் தமிழ் மண்ணு சார், இது தமிழர் ஆண்ட மண்ணு சார். இங்க எப்படி மராட்டியர் வந்து கோட்டை கட்டி இருக்க முடியும் சார்? மராட்டியர் வந்துருக்கலாம். தமிழ் மண்ணு சொல்றீங்க. இந்தியாவே வந்து ஒரு 200 ஆண்டுகள் வந்து பிரிட்டிஷ் ஆண்டது இல்லையா? இல்ல சார், ஆண்டாங்க சார். நம்ம அதான் சொல்லலாம், அதை நான் மறுக்கல. பிரிட்டிஷ்கார ஆண்டாங்கன்றதை நான் மறுக்கல சார். இது தமிழ் மண், தமிழ் மண்ணால் உருவாக்கப்பட்ட கோட்டை. அது அந்த தெளிவாக தெரிஞ்சும் எதன் அடிப்படையில் யுனெஸ்கோ இதை அறிவிச்சாங்க. இதை கேட்டுக்கொண்டு தமிழக முதல்வரும் இந்திய பிரதமரும் இதுக்கான பதிலே இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ யாருக்காக இவர் அமைதி கேட்கிறாங்க எனக்கு தெரியல. இல்ல பரிந்துரை பண்றாங்க சார். ஆனா லோக்கல்ல வந்து இங்க வந்து அந்த செஞ்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வந்து செஞ்சி மஸ்தான், அமைச்சரா இருந்தவர் செஞ்சி மஸ்தான், அவரோடமும் ஆலோசனை கேட்க கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. தமிழக அரசும் ஆலோசனை கேட்டு கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. அங்கேயே அரசு அதிகாரி இருந்திருக்காங்க இல்லையா அந்த கோட்டையில, கண்டிப்பா அங்கேயே அவங்க கேட்டிருக்கலாம். கண்டிப்பா யாரு தவறான தகவல் கொடுத்திருக்காங்க? யார் தகவல் தருவா? நான் அந்த பகுதி அந்த சட்டமன்ற உறுப்பினர் உண்மையை சொல்லியிருக்கணும், மாவட்ட ஆட்சியர் உண்மையை சொல்லியிருக்கணும், அந்த பகுதி மந்திரி உண்மையை சொல்லியிருக்கணும், தமிழக வந்து உண்மையை சொல்லியிருக்கணும், தமிழ் முதல்வர். ஆமா சார். இப்போ அவர் அறியாமலாம் ஒரு செயல் எங்கிருந்து போவதில்லை. அப்போ சரி, உங்களை மீறிய கூட தவற அறிவிச்சுட்டாங்கன்னா ஜூலை 11ஆம் தேதி அறிவிப்பு யுனெஸ்கோ அறிவிக்கிறாங்க. ஜூலை 12ஆம் தேதி காலையில் நாங்கள் அப்படி தவறுன்னு சொல்லி யாதவ மக்கள் இயக்கம் பத்திரிகையில் அறிக்கையாகவும் டிவியில் பேட்டியாகவும் கொடுக்குறோம். செஞ்சி பகுதியில் போய் ப்ரெஸ் மீட் வச்சு பத்திரிகையாளர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இதுவரை முதல்வர் அதை பற்றி பேசவில்லை என்பதுதான் எங்களின் வருத்தம். ஸோ அதான் தமிழனுடைய பெயரை வந்து மறைக்க வேண்டும் என்பதுதான் தமிழக அரசுடைய ஒரு நோக்கமாக. அப்படியே தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ மராட்டியர் கோட்டைக்கு அறிவிச்சும் முதல்வர் வந்து பதில் சொல்ல இருக்கிறாருன்னா நான் வேற என்ன சொல்ல நினைக்க முடியும். இப்போ உங்களுடைய கோரிக்கை என்ன அந்த கோட்டையில்? சார், இது செஞ்சி கோட்டை தமிழின் வரலாறு. இந்த வரலாறு இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் மக்கள்கிட்ட போய் செல்ல வேண்டும், இந்த இளைஞர்களுக்கு தெரிய வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஆசியாவிலே மிக மிக கட்டமைப்பான கோட்டையை தான் செஞ்சி கோட்டை, கல்லால் உருவாக்கப்பட்ட கோட்டை. முழுவதும் கல்லால் உருவாக்கப்பட்ட அந்த கோட்டை பிரம்மாண்டெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. அது தமிழ் மன்னரால் உருவாக்கப்பட்ட கோட்டை. மராட்டியர்கள் பெயர் வந்துவிடக் கூடாது என்பதை தான் நாங்கள் முதல் நோக்கமாக எதிர்க்கிறீங்க. ஆமாம், தமிழ் மன்னன் கோட்டை, இது தமிழர்கள் கோட்டை. உருவாக்கியவர் ஆனந்தகோன். ஆமா, இப்ப தமிழர்கள் கோட்டையை வந்து மராட்டியர் கோட்டையாக மாற்றப்பட்டுள்ளது. காலப்போக்கில் அந்த எல்லாம் மராட்டியர் கோட்டை என்று பதிந்துவிடும். அவங்க உலக பாரம்பரிய சின்னமா ஆகுது சார். அடுத்தடுத்து ஃபண்டு ஒதுக்குவாங்க மத்திய அரசு, யுனெஸ்கோ கொண்டு வரும். அடுத்தடுத்து வேலை நடக்கும்போது இப்போ மராட்டியர்கள் கட்டிய கோட்டைன்னும் போது எதை கொண்டு வந்து சேர்ப்பா? மராட்டியர்கள் பேர் தான் வரும். வெளியே என்ன வைப்பா? போர்டு என்ன வைப்பா? மராட்டிய கோட்டைகள். நாங்கள் ஏற்கனவே ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பத்திரிகை வாயிலாக மத்திய மாநில அரசுக்கு செஞ்சி கோட்டை முகப்பில் ஆனந்த கோனின் சிலை வைக்க வேண்டும், சிலை வைத்து ஆண்டுதோறும் குரு பூஜை நடத்த வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை மிக தெளிவாக கொடுத்துருக்கிறோம். அதையெல்லாம் கடந்து இப்படி ஒரு செயல் நடந்திருப்பது ஒரு வரலாற்று பிழையாக நான் நினைக்கிறேன். ஆனந்த கோன் சிலை அங்க இல்லவே இல்லை. மணிமண்டபமும் கோரிக்கை வைக்கிறீங்க சார்? ஆமா சார், மணிமண்டபம் வைத்து சிலை வைத்து ஆண்டுதோறும்
அவர் நினைவு நாளில் அங்கே ஒரு குரு பூஜை அரசு விழாவை கொண்டாட வேண்டும். இதுதான் உங்களுடைய கோரிக்கை? கண்டிப்பாக தான் கோரிக்கை. இப்போ இந்த கோரிக்கையை சிஎம் பார்த்து கொடுத்துருக்கீங்களா? ஆமாம் சார், அவருக்கு முறையாக எந்த விதத்தில் நேரடியாக பார்க்க முடியல, ஏன்னா சிஎம் பிஸியாக இருக்கிறாரு, ஒரு வேலை வரும். அவருக்கு கடிதம் மூலமாகவும் அவருக்கு முறையாக தகவலை கொண்டு சேர்த்துட்டோம். ஸோ இந்த தவறு நடப்பதற்கு யார் காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது தமிழரால் கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட கோட்டைக்கு மராட்டிய மன்னர்கள் தான் கட்டியதாக பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இதற்கு யார் காரணமாக நினைக்கிறீங்க? நான் மத்திய அரசு தான் சார் குறை சொல்லுவேன். மத்திய அரசு வந்து தமிழக அரசுடைய அனுமதி இல்லாமல் எப்படி சார் மத்திய அரசு அந்த பேரை மாற்றம்? சார் இவங்க தகவல் வாங்கியிருக்கோம் இல்லையா சார்? அந்த கோட்டை வந்து மத்திய அரசு கண்ட்ரோல தான் ஏற்கனவே இருக்குது, மாநில அரசு கண்ட்ரோல் இல்லை. அது ஏற்கனவே மத்திய அரசின் கண்ட்ரோல்ல தான், இந்திய தொல்லியல் துறை கண்ட்ரோல்ல தான் இருக்குது. அதால முறையான தகவலை மத்திய அரசு பெற்றிருக்க வேண்டும். இப்போ நீங்க இப்போ வந்து அரசாங்கம் மனசு வச்சா அந்த மாத்தலாம் சார். தமிழக முதல்வர் இந்திய தொல்லியல் துறைக்கும் யுனெஸ்கோவுக்கும் முதல்ல கடிதம் எழுத வேண்டும். இது தமிழ் மன்னனால் உருவாக்கப்பட்ட கோட்டை அப்படின்றத முதல்ல தமிழக முதல்வர் எதிர்ப்பு தெரிவிக்கணும், பின்னர் பிரதமர் மோடி அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கணும். இந்த 2 கடிதமும் யுனெஸ்கோவுக்கு சென்றால் அவங்க 2 நாள்ல அதை மாற்றி அறிவிச்சிருவாங்க. அந்த இப்போ இங்க இருக்கிற கவர்மெண்ட் எதிர்ப்பு தெரிவிச்சா எப்படி சார் அறிவிக்க முடியும்? திமுக அரசாங்கம் எதிர்ப்பு தெரிவிக்கணும். இது வரைக்கும் தெரிவிக்கல. ஆனா தெரிவிக்கணும். ஆனந்த கோன் கட்டிய கோட்டை தமிழ் மன்னனால் உருவாக்கப்பட்ட கோட்டை. இந்த கோட்டையை கட்டியவர் ஆனந்த கோன் அப்படின்ற வரலாற்றை அந்த இடத்துல பதிய வேண்டும். அது யார் இதுக்கு யார் எதிராக இருப்பாங்க? தமிழக அரசு எதிராக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தமிழக அரசு எதிராக இல்ல, ஆனால் இவங்க அமைதியா இருப்பது பார்த்தா எதிராக இருக்குமோன்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றுகிறது. நீங்க ஆரம்பத்திலே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் 4 மாதம் ஆகிறது. 4 மாதங்களை கடந்து தமிழக முதல்வர் ஏன் இன்னும் யுனெஸ்கோ கடிதம் எழுதவில்லை? அதான் எங்களோட கேள்வி, முக்கியமான கேள்வி. ஆமா, இதான் கேள்வி. இப்ப இது தொடர்பா வந்து தமிழக பாஜக நிர்வாகிகளிடம் நீங்க சந்திச்சு கோரிக்கை வைக்கலாம். தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாட்டில் பாஜக மூத்த நிர்வாகிகள் அதான் சார், அண்ணாமலை இருக்காரு, தமிழ் சவுந்தரராஜன் இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கின்ற 37 கட்சிகளுக்கு முறையாக கடிதம் எழுதியிருக்கின்றோம். இது தொடர்பாக 37 கட்சிகளுக்கு செஞ்சி கோட்டை ரீஸ் தபால் வச்சிருக்கிறோம். யாரும் வரலாம் சொல்ல முடியாது. என்கிட்ட அவங்க வாங்கின கடிதத்தோட ரீஸ் தபால் இருக்குது. ஜூலை மாதம் 20ஆம் தேதி அனைத்து கட்சிகளுக்கும், திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை, பாரதிய ஜனதா கட்சி, நாம் தமிழர், இப்போ நாம் தமிழரும் சொல்லி ஆகணும். ஏன்னு கேட்டால் அவர் தான் இதில் வந்து தெளிவாக நின்றவர். கடிதத்தை பார்த்துட்டு மிக தெளிவாக நின்றவர். ஒரு கூட்டமே அங்கே வந்து போட்டார். எங்கள் செஞ்சியில் வந்து ஒரு எதிர்ப்பு கூட்டத்தை பதிவு செஞ்சார். இது இடையர் வம்சத்தால் கட்டப்பட்ட கோட்டை அப்படின்றத பதிவு செஞ்சவர் நாம் தமிழர் சீமான். ஓகே, மற்ற கட்சிகள் இதை பற்றி எந்த விதமான வாய் திறக்கலை. ஆளுங்கட்சி தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும், உரிமையை பாதுகாக்க வேண்டும். கண்டிப்பா முதலமைச்சருக்கு தான் அது முழு பொறுப்பு இருக்கின்றது. ஆமா சார். இன்னொரு விஷயம் வந்து இந்த செஞ்சி கோட்டைக்கு பாமக ராமதாஸும் உரிமை கொண்டாடுவதாக ஒரு தகவல், அது குறித்து உங்க? ஆமா சார், ஆமா, இது சரியான கேள்வி கேட்டீங்க. நான் டாக்டர் ஐயா மேல மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்கிறேன். ஏன்னா ஒரு மூத்த சமுதாயத்தை, ஒரு தலைவர், ஒரு சமுதாயத்தை கட்டமைத்து வைத்திருக்கின்றவர், மிகப்பெரிய போராளி, அதை யாரும் மறுக்க முடியாது. டாக்டர் வந்து ஒரு சமூக நீதி போராளி, சமூக நீதிக்காக இன்று வரை போராடி 87 இளைஞர் அவர், நம்ம அப்படிதான் சொல்லணும். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி செஞ்சி கோட்டை நடந்து கொண்ட விதம் எங்களை புண்பட வைத்திருக்கிறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, செஞ்சி கோட்டை இன்னைக்கு கட்டப்பட்ட கோட்டை இல்லை, அது 1000 ஆண்டு கடந்த கோட்டை. 825 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோட்டை. பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிச்சு ஒரு 36 வருடம், வன்னியர் சங்கம் ஆரம்பிச்சு 45 ஆண்டுகள் ஆகிறது. டாக்டர் அவர்கள் இதுவரையும் எந்த இடத்திலாவது செஞ்சி கோட்டையை வன்னியர்களால் அமைக்கப்பட்ட கோட்டை என பதிவு செய்திருக்கிறாரா? டாக்டர் அவர்களை வயது முதிர்ந்தவர், அவரை நம்ம ஏளனம் செய்யக்கூடாது. ஏன்னு கேட்டால் ஒரு மூத்த அரசியல், தவறான பதில் சொன்னாலும் திருத்த வேண்டிய பொறுப்புல நீங்க இருக்கிற. ஆமா, ஏன்னா அவர் ஒரு மூத்த அரசியல், நம்ம மதிக்கப்பட வேண்டிய ஒரு தலைவர். நான் டாக்டர் ஐயாவிடம் ஜெம் டிவி மூலமாக ஒரு கேள்வி முன்வைக்கின்றேன். ஐயா, நீங்கள் ஒரு சமூக நீதி போராளி, இன்னைக்கு வந்து என்னைக்காவது, எந்த இடத்திலேயாவது, எந்த கூட்டத்திலேயாவது, எந்த பொது மேடையிலேயாவது செஞ்சி கோட்டை வன்னியர்களால் உருவாக்கப்பட்ட கோட்டை என வார்த்தை பேசியிருந்தால் அது ஒரு வீடியோ மட்டும் போடுங்க. நாங்கள் வாய் திறக்கலை. இப்போ என்ன சொல்றாரு அந்த கோட்டையை பற்றி? அதுதான் சொல்ல வரேன், வாய் திறக்கலை. ஏன்னு கேட்டால் ஐயா வந்து ஒரு டாக்டர் படித்தவர்.
அப்போ அவர் டாக்டர் படிச்சிருக்கும் போது தமிழ் வரலாறு முழுசாக படிச்சிருப்பார். அவர் படிக்கும் போதே வரலாற்று புத்தகத்தில் செஞ்சிக்கோட்டையை கட்டியவர் ஆனந்தகோன் தான் வரலாறு வந்திருக்கிறோம். ஐயா அப்போ எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாம். சரி, சின்ன வயசு, அப்போ ஐயா எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. பிறகு ஒரு வன்னியர் சங்கம் ஆரம்பித்தார் இல்லையா, அப்பயாவது எதிர்ப்பு தெரிவிச்சுக்கலாம். சார் இது வந்து காடவராயர் கட்டு கோட்டை அப்படின்னு காடவராயன் கட்டிய கோட்டைன்னு சொல்லியிருக்கலாம். ஐயா அப்பயும் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்து பல போராட்டங்களை முன்னெடுத்துக்கிறார். பல போராட்டங்கள் அவர் செய்யாத போராட்டமே இல்லை அப்படின்னா மதுக்கு எதிர போராட்டம்லாம் அவர் மிக சிறப்பான போராட்டம், அதை மறுக்க முடியாது. பல உரிமைக்காக போர் கொடுத்துக்கிறார். எந்த இடத்துலையாவது செஞ்சிக்கோட்டையை வன்னியர் மன்னன் காடவராயன் கட்டிய கோட்டை என பதிவு செய்திருக்கிறீர்களா? அந்த வரலாறும் இல்லை. எந்த கூட்டங்களிலும் பேசலை. ஜூலை 11 யுனெஸ்கோ வந்து அறிவிக்கிறாங்க, இது உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவிக்குது. அப்பையும் நீங்கள் வாய் திறக்கல. 12ஆம் தேதி யாதவ மக்கள் இயக்கம் எதிர்ப்பு தெரிவிக்குது. 13ஆம் தேதி செஞ்சிக்கோட்டை முகப்பிலே சென்று ஒரு லைவ் வீடியோவை எடுத்து தமிழக முதல்வரை கொண்டு செல்கின்றோம். 16ஆம் தேதி செஞ்சியில் ஒரு தனியார் மண்டபத்தில் எங்கள் மக்களை அழைத்து பத்திரிகையாளரை சந்தித்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். ஐயா அப்பையும் வாய் திறக்கலை. 17ஆம் தேதி ஐயா ஒரு கடிதம் எழுதுகிறார். என்ன கடிதம் எழுதுகிறார்? செஞ்சிக்கோட்டை இடையன் காடவராயரால் கட்டப்பட்ட கோட்டை என்பதை மராட்டிய, அதாவது தமிழக மத்திய மாநில அரசுகள் மாற்றி அமைக்க வேண்டும் என்று அறிவிக்கிறார். நான் தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு தலைவர் அவர் கருத்து சொல்கிறார். நான் என்ன ஐயா கிட்ட கேள்வி கேட்க வரேன்னா, ஐயா ஜூலை 11ஆம் தேதி மராட்டியர்கள் கோட்டை அறிவிச்சாங்கல்ல, இந்த தமிழ்நாட்டிலே எந்த ஒரு செயலாக இருந்தாலும் முதல்ல எதிர்ப்பு தெரிவிக்கிறவர், கருத்து தெரிவிப்பவர் டாக்டர் ஐயா தான். அதை உங்களால் மறுக்க முடியுமா? உண்மைதான். ஆனால் நீங்கள் மராட்டியரால் கட்டப்பட்ட கோட்டைக்கு 6 நாட்கள் வாயே திறக்கவில்லையே, ஏன்? அவருக்கு தகவல் வந்து கிடைக்கல, லேட்டாக கிடைச்சிருக்கலாம் சார். அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி சார், அந்த மாவட்டத்தை சார்ந்தவர் சார், வெளி மாவட்டத்தில் சார், விழுப்புரம் மாவட்டத்தில் கைமண் அளவு அளவு உலக அளவு இல்ல ஐயா தலைவரா இருந்தாலும் எல்லா விஷயமும் தெரியும், நம்ம நிச்சயம் சொல்ல முடியாது. இல்லைங்க சார், இது ஒரு புதிய பொருள் அல்ல. இது நீங்க சொன்ன மாதிரி 826 கோட்டை. அவருக்கு வயது 87, நம்மளை விட 2 மடங்கு வயது பெரியவர். இந்த வரலாற்றை பல முறையில் பார்த்திருப்பார். புரியுதுங்களா இல்லையா? ஒருவேளை வந்து அந்த யாதவ மன்னர்கள் ஆண்ட பிறகு பல மன்னர்கள் ஆண்டதா சொன்னீங்க இல்லையா? ஆமா சார். அதுல ஒருவராக அந்த காடவராயம் இல்ல, அப்படி சொல்லல. இப்ப அதுதான் அப்படி சொல்லல ஐயா, அப்படி சொல்லல. செஞ்சி கோட்டையை பல மன்னர்கள், இப்ப காடவராயன் ஆண்டு இருக்கிறார், நாங்க மறுக்கல, ஆண்டு இருக்காரு சார். செஞ்சியை காடவராயன் ஆளவே இல்லை, அவர் பிறக்கவே இல்லை, அப்படி ஒரு மன்னரே இல்லை நாங்க சொல்ல கிடையாது. செஞ்சி கோட்டையை அதற்கு முன்பாக பல 100 மன்னர்கள் ஆண்டு இருக்கிறார்கள். புரியுதுங்களா இல்லைங்களா? கோட்டை கட்டுவதற்கு முன்பாக செஞ்சி நகரத்து, செஞ்சி பெரிய மாநகரம், பெரிய நகரம். செஞ்சி கோட்டையை கட்டி ஆண்டவர் தான் ஆனந்தகோன். அதுதான் சார் விஷயமே. இப்ப இந்த காடவராயன் என்பது செஞ்சி கோட்டையை கட்டிய பிறகு இடையில ஆண்டாரா, இல்ல கோட்டையை கட்டுவதற்கு முன்பாக ஆண்டாரா? சார், செஞ்சி கோட்டையை கட்டுவதற்கு முன்பு அவர் ஆண்டிருக்கார். அவர் சொல்ற கருத்து இப்படி பார்த்தா காடவராயன் ஆண்டு, அவர் சொல்ற கருத்து வருடங்கள் சொல்லும் போது செஞ்சி கோட்டையை காடவராயன் ஆளவில்லை என்றே நான் சொல்லவில்லை. செஞ்சி கோட்டையை ஆண்டிருக்கிறார் காடவராயன், செஞ்சியை ஆண்டிருக்கிறார், செஞ்சி கோட்டையை கட்டி ஆளவில்லை. செஞ்சி ஆண்டிருக்கிறார். பக்கத்துல சேந்தமங்கலத்தில் ஆண்டு இருக்கிறார். செஞ்சி கோட்டையை கட்டி ஆண்டது யாரு? ஆனந்தகோன் தானே. அந்த வரலாறு தான் சொல்லுகின்றோம். ஐயா என்ன சொல்றாரு இப்போ? மிகப்பெரிய வருத்தம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு பொது தலைவராக நீங்க வர வேண்டிய இடத்துல செஞ்சி கோட்டையில் இருக்கின்ற தகவல் பலகையை எடுக்கவில்லை என்றால் மத்திய கடிதம் எழுதுறார். அந்த தகவல் பலகையை எடுத்துவிட்டு காடவராயன் கட்டப்பட்ட கோட்டை என அந்த பெயர் பலகையை பொதிக்க வேண்டும் என்ற ஒரு அறிக்கை விட்டுருக்கிறார். பாமகவில் பொதுக்குழுவில் தீர்மானமே போட்டிருக்கிறாங்க. சரி, உங்க கட்சி, உங்க பொதுக்குழு எந்த தீர்மானம் போடுங்க, அந்த கோட்டைக்கு உரிமை கொண்டாடுறீங்க, ஆதாரத்தோட வாங்க. உங்களுக்கு ஆதாரத்தோட இருந்தா நிரூபிக்கப்பட ஆதாரத்தோட வாங்க. ஐயா, செஞ்சி கோட்டை என்பது ஊராட்சியாக இருக்கும் பொழுதே 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பலகையில் வெளியே வந்து ஒரு பலகை வைப்பாங்க. செஞ்சி ஊராட்சி, செஞ்சி கோட்டைன்னு ஒரு பலகை வைப்பாங்க. அந்த பலகையிலே இந்த செஞ்சி கோட்டையை கோனார் வம்சம் ஆனந்தகோனால் உருவாக்கப்பட்ட கோட்டை என பலகை வைத்திருக்கிறாங்க.
நீங்கள் பல முறை செஞ்சியை தாண்டி போயிருப்பீங்க, செஞ்சியை தாண்டி வந்திருப்பீங்க. அப்போது அந்த பெயர் உங்கள் கண்ணில் அடிபடவில்லையா? புத்தகத்தில் வந்துச்சு, அப்போ தெரியவில்லையா? எதுவுமே இந்த 50 ஆண்டு காலம் விட்டுட்டு செஞ்சிக்கோட்டை பாரம்பரிய சின்னமாக அறிவித்த பிறகு 6 நாட்கள் கழித்து இந்த கோட்டை வன்னியர் மன்னன் காடவராயன் கட்டிய கோட்டை என சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? உங்களோட விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார்.